ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் அழகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களை 20 கேள்விகள் இடம்பெறும் இல்லையா. இதில் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது எந்த புக்கில் இருக்குன்னா 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, ஃபஸ்ட் லெசன். அதில் நமக்கு தொல்பழங்கால தமிழகம் பார்க்கலாமா. தொல்பழங்கால தமிழகம் இந்த டாபிக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த லெசனில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சிலபஸ் வைஸாக இருக்க டாபிக் தான் இது. கீழ்பழங்கற்கால பண்பாடு, தொல்பழங்கால தமிழகம், கீழ்பழங்கற்கால பண்பாடு. ஹோமினியன் என்று அழைக்கப்படுகிற மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளையே காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன. இந்த கற்கருவிகள் ஹோமினியன் என அழைக்கப்பட்ட மனித மூதாதையர் இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளையே காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்த கற்கருவிகள். இது தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்த இப்பழங்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில், குறிப்பாக அதிரம்பாக்கம், குடியம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன. இந்த பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைச்சிருக்கு. எங்கன்னா அதிரம்பாக்கம், குடியம் அப்படிங்கிற இடங்களில் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வுகளில் அங்கு கிடைத்த தொல்லியல் அகழாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்கள் காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் 1.5 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை காட்டுகின்றன. எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச அந்த அகழ்வாய்வுகளில் தான் செய்பொருள்களை காஸ்மிக் கதிர் மூலமாக காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. அது சுமார் 1.5 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருக்கலான்னு காட்டுது. அப்புறம் கொசஸ்தலையாறு உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். மனித மூதாதையர்கள் வசித்த முக்கியமான இடங்களில் ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா கொசஸ்தலையாறு. இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்டஸ் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள். இந்த கொசஸ்தலையாறில் வாழ்ந்தவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க இந்த மனித மூதாதையர்கள் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் என்ற வகையை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொல்லியல் அகழாய்வு பார்த்துக்கலாம். தொல்லியல் அகழாய்வில் மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வது தான் தொல்லியல் அகழாய்வு ஆகும். காஸ்மிக் கதிர்பாய்ச்சி கணித்தல், மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜினிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை தான் காலத்தை கணிக்கிற முறை. எதுனா காஸ்மோஜினிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை தான் காஸ்மிக் கதிர்பாய்ச்சி கணித்தல்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொது ஆண்டு 1963 சர் ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். முதன்முறையாக பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா இங்கிலாந்து நிலவியலாளர் சர் ராபர்ட் ப்ரூட் தான். 1863 பொது ஆண்டு கிபி 1863 முதன்முறையாக கண்டுபிடித்தார். எங்கே அப்படின்னா சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்தியாவில் இப்படிப்பட்ட கருவிகள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு தான். எங்கே? சென்னை பல்லாவரத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே இங்கு கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன. சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகிறது எதுனா அங்கு பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரிகள். அவர் கண்டெடுத்த கருவிகள், இன்னும் அவர் நிறைய கருவிகள் கண்டெடுத்தார். அதெல்லாம் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளன. அப்புறம் பழங்கற்கால மக்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடினாங்க.
இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தாங்க. அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க, அப்போ தான் மறக்காது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இரும்பு மட்பாண்டம் செய்வதை பற்றி தெரியாதவங்களாக இருந்தாங்க. எதை பற்றி தெரியாது பழங்கற்கால மக்களுக்குன்னு கேட்டாங்கன்னா, இரும்பை பற்றி தெரியாது, மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. அவையெல்லாம் வரலாற்றுக்கு மிகவும் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது பழங்கற்கால மக்களை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்தது, கீழ் பழங்கற்காலத்தில் கைக்கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவி வகைகளாக இருந்துச்சு. பழங்கற்காலத்தில் கீழ் பழங்கற்காலத்தில் கைக்கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமானதாக இருந்திருக்கு. அப்புறம் இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் காணப்படுது. எது? கோலக்கற்களை கூட பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களை கூட பயன்படுத்தினாங்க. இது ஆற்றங்கரைகளில் காணப்படுது. அவை பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிகுளம் ஆகிய இடங்களில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கீழ்பழங்கற்கால கருவிகள் வடார்காடு, தருமபுரி பகுதியில் கிடைத்துள்ளன. கீழ்பழங்கற்கால கருவிகள் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா, வடார்காடு, தருமபுரியில் கிடைச்சிருக்கு. இப்பகுதி மக்கள் செய்பொருட்களுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த மக்கள் எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தாங்கள் செய்கிற பொருள்களுக்கு பசால்ட் அப்படிங்கிற எரிமலை பாறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கல. பசால்ட் பாறைகள் இவை எரிமலை அப்படின்னா என்னென்னா, இவை எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். அதுதான் பசால்ட் பாறைகள். பூமிக்கு அடியில் இருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை தான் எரிமலை பாறைகள்னு சொல்லப்படுது. அதிரம்பாக்கத்தில் கீழ்பழங்கற்கால பண்பாடு சுமார் 2-1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதிரம்பாக்கத்தில் கீழ்பழங்கற்கால பண்பாடு 2-1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. அடுத்தது, இடைப்பழங்கற்கால பண்பாட்டில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இடைப்பழங்கற்கால பண்பாடு 3,85,000 1,72,000 காலகட்டத்தில் உருவானது தான். இது நோட் பண்ணிக்கோங்க. இக்காலகட்டத்தில் கருவிகளின் வகைகளின் மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. அளவில் சிறிய செய்பொருள்கள் பயன்படுத்தினாங்க. கற்கருவிகள், கற்செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், வெவலாய்சியன், செதில்கள், கைக்கோடாரி இதெல்லாம் இக்காலகட்டத்தின் கருவிகள் தான். எதுனா இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் கருவிகள் ஆகும் இவைகள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும்போது இவைகள்லாம் அளவில் சிறியதாக தான் இருந்துச்சு. கீழ்பழங்கற்கால காலத்தில் ஒப்பிடும்போது பழங்கற்கால பண்பாடு கருவிகள் எல்லாம் சிறியதாக தான் இருந்துச்சு. இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்படுது. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் புதுப்பட்டி, சீவரகம் கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ள இடம் புதுப்பட்டி, சீவரகம் கோட்டை தான். அதே மாதிரி தஞ்சாவூர், அரியலூருக்கு அருகிலையும் இந்த மாதிரி கருவிகளை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இடைக்கற்கால பண்பாடில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? உலகின் பல பாகங்களிலும் இந்தியாவின் சில பகுதிகளில் பழங்கற்கால பண்பாடு தொடங்கிச்சு. இதில் தமிழகத்தில் கிடைத்த நுண்கற்செதில்கள். இந்த பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானது தான் இடைக்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறோம். இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய கற்காலத்திற்கும் பழங்கற்காலத்திற்கும் இடையில். இதில் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை, வடார்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைச்சிருக்கு. தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியிலேயும் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைச்சிருக்கு. இந்த பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடி அருகில் இருக்க
இடைக்கற்கால கருவி கிடச்சிருக்கு தேரியில். அந்த அங்கே இருக்கிற சிவப்பு மணல் குன்றுகள் தான் தேரின்னு அழைக்கப்படுது. இந்த கால மக்கள் ஷெட்டு, குவார்சாலானா அப்படிங்கிற பளிங்கு சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினாங்க. இந்த கால மக்கள், அதாவது இடைக்கற்கால மக்கள் ஷெட்டு, குவார்சாலானா அப்படிங்கிற பளிங்கு சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினாங்க. அப்புறம் சுரண்டும் கருவிகள், முக்கோண கருவிகள், பிறை வடிவ கருவிகள் இதெல்லாம் இடைக்கற்கால பண்பாடில் காணப்பட்டது. அடுத்தது புதிய கற்கால பண்பாட்டில் தமிழ்நாடு. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்ய பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு எந்த காலம் அப்படின்னா புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுது. புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினாங்க. புதிய கற்கால மக்கள் செல்ட் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தியிருக்காங்க. கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. புதிய கற்கால பண்பாடில் தமிழ்நாட்டில் கால்நடை மேய்த்தல் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. இவர்கள் சிறு கிராமங்களில் வசித்தாங்க. வீடுகள் கூரை வைக்கப்பட்டிருந்துச்சு. புதிய கற்காலத்தில் தட்டிகளின் மீது களிமண் பூசி உருவாக்கப்பட்ட முறையில் சுவர்களும் கட்டப்பட்டுச்சு. புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியிலும் தர்மபுரி பகுதியிலும் கிடைச்சிருக்கு. புதிய கற்கால மக்களில் ஊர்களுக்கான சான்று வேலூர், பையம்பள்ளியிலும் தர்மபுரியிலும் கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த பாக்ஸில் புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். புதிய கற்கால மனிதர்கள் தான் முதல்ல மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இருந்த இடைக்கால மக்களும் கீழ்ப்பழங்கால மக்களும் அவங்களுக்கு தெரியாது, மட்பாண்டங்களை பற்றி, இரும்பை பற்றி தெரியாது. புதிய கற்கால மனிதர்கள் தான் மட்பாண்டங்களை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மட்பாண்டங்கள் அல்லது கையோலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டு வணந்தாங்க. மட்பாண்டங்களை கொண்டு சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினாங்க. இதனை தேய்த்து மெருகிடுதல் என்பன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஊர் இருக்குது. இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழாய்வு அங்கே செய்ததில் தமிழகத்தில் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் கிடைத்திருக்கு. தமிழகத்தில் முதல்ல மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றும் கிடைத்தது எங்கே அப்படின்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடைச்சிருக்கு. இங்கே கேழ்வரகு, கொள்ளு, பச்சைப்பயிறு ஆகிய தானியங்களும் கிடைச்சிருக்கு. எங்கே? வேலூர், பையம்பள்ளியில். இது என்னென்னா பல பண்பாடு காலம், பண்பாட்டு கூறு. பழங்கற்காலம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கிமு 8000 வரை. அங்கே கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்து தான் அந்த பண்பாட்டு கூறுகளாக இருந்துச்சு. இடைக்கற்காலம் கிமு 8000 முதல் கிமு 1300 வரை இடைக்கற்காலம். புதிய கற்காலம் கிமு 2000 முதல் கிமு 1000 வரை புதிய கற்காலம். அடுத்தது இரும்பு காலம். இது கிமு 1300 முதல் கிமு 500 வரை இரும்பு காலம் என சொல்லப்படுது. அங்கே தான் பெருங்கற்கால ஈமச் சடங்கு முறை இருந்துச்சு. உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தாங்க. குழு தலைவர்களெல்லாம் இந்த காலத்தில் தான் உருவானாங்க. இரும்பின் பயன்பாடு அறிதல் எப்போனா இரும்பு காலத்தில் தான் அறிஞ்சாங்க. கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குனது. கைவினை திறன்கள் சிறப்பு நிபுணர்களும் உருவானது. குயவர்கள், கொள்ளர்கள் எல்லாம் உருவானது இரும்பு காலத்தில் தான் உருவாக்கப்பட்டாங்க. அடுத்தது பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம். இது என்ன வருஷம்? கிமு 300 இருந்து, இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கிமு 300 கிமு 300 வரை. இது பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம். கிமு 300 முதல் கிபி 300 வரை பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலமாக இருக்குது. இங்கே இரும்பு கால மரபுகளோடு சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல்வழி வணிகம் இதெல்லாம் பண்பாட்டு கூறுகளை கொண்ட காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா
பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம். வருஷம் வந்து கிமு 300 கிபி 300 வரை. அப்புறம் லெமூரியாவும் தமிழர்களும். சில ஆய்வாளர்கள் மூழ்கிய லெமூரியா கண்டத்தின் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகிறாங்க. லெமூரியா கண்டம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்து தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றது. கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கிமு 5000க்கு முன் இலங்கையில் சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்துச்சு. எனவே கடல் மட்டம் உயர்வின் காரணமாக கன்னியாகுமரி அருகே நிலப்பரப்புகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கடியில் சென்றிருக்கலான்னு சொல்கிறாங்க. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறதுக்கான சான்றுகளும் அகழாய்வுகளும் வெளிப்படுத்துகின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரும்பு காலம் பெருங்கற்காலம் அழைக்கப்படுது. இரும்பு காலம் என்னென்னு அழைக்கப்படுது? பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுது. இதன் பெயர் குறிப்பிடுவதை போல இந்த காலகட்டத்தில் மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. இது சங்க காலத்திற்கு முந்தைய காலம்தான் பெருங்கற்காலம். இரும்பு கற்காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளமும் அமைக்கப்பட்டுச்சு. இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மக்கள் குடியேறிட்டாங்க. மக்களிடையே பரிமாற்ற உறவுகளும் இந்த காலத்தில் தான் வளர்ந்ததாக சொல்கிறாங்க. இரும்பு காலத்தில் அப்புறம் வந்து மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பான தொழில் குறித்து தெரிந்திருந்துச்சு. இந்த இரும்பு காலத்தில் சங்காலான அணிகலன்களும் செம்மணிகளும் கார்னிலியன் மற்றும் பளிங்காலான குவாட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க இரும்பு காலத்தில். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகிலுள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள சித்தன்னவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச் சின்னங்களும் காணப்படுகிறது. பெருங்கற்காலம் அப்படிங்கிற இரும்பு கற்காலத்துக்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, மதுராந்தகத்திற்குள்ள சானூர், புதுக்கோட்டை அருகில் உள்ள சித்தன்னவாசல் இங்கெல்லாம் வந்து பெருங்கற்கால இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் பெருங்கற்கால ஈமச் சின்ன வகைகள். ஈமப் பொருட்கள் வந்து இறந்தவர்கள் எலும்புகளோடு ஈமச் சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்டு புதைக்கப்படும் பொருட்கள் மரணத்திற்கு பிறனான இறந்தவரின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என்று மக்கள் நம்பினாங்க. எகிப்து பிரமிடுகளிலும் இது போன்ற ஈமப் பொருட்கள் உண்டு அல்லது சங்க காலத்தில் இது போன்ற புதைப்பது நிகழ்ந்திருக்கு. பெருங்கற்கால ஈம சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கத்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாளிப்பாறைகள், குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத் தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. டோல்மென் அப்படிங்கிறது கத்திட்டை, சிஸ்ட் அப்படிங்கிறது கல்லறை, மென்ஹிர் அப்படிங்கிறது நினைவு சின்ன குத்துக்கள். இதே வந்து சார்கோபேகஸ் அப்படின்னா ஈமத் தொட்டிகள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த பாக்ஸில் சர் ராபர்ட் ஃப்ரூஸ்ப்ரூட் வந்து இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர் தான் இவர். குடியம் குகை சென்னைக்கு அருகில் இருக்குது. ராபர்ட் ஃப்ரூட் கண்டுபிடித்த கற்கருவி இதுதான். கொடக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் கேரளாவில் காணப்படுது. இந்த கல் வகைகள்லாம் கேரளாவில் காணப்படுது. டோல்மென்கர் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. டோல்மென்கர் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக இப்போ நிறுவப்பட்டிருக்கு. சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. 4 புறமும் 4 கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படுது. அர்ன் என்பவை மட்பாண்ட ஜாடிகள். இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டவை தான் அர்ன். சார்கோபேகஸ் என்பது சுட்ட கடிமல்லான சவப்பெட்டி. ஈமத்தொட்டிகள்னு சொல்கிற சவப்பெட்டி சார்கோபோவஸ் அப்படின்னு சொல்லப்படுது, வகைப்படுத்தியிருக்காங்க. இவற்றில் சில சமயங்களில் புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்பட்டும் தூண் போன்ற நடுக்கற்கள். கல்லறை கத்திட்டைகளில் ஃபோர்ட் ஹோல் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒரு புறம் இடப்பட்டிருக்கும்.
அது எதுக்குன்னா ஆன்மா வந்து செல்வதற்கு வைக்கப்பட்டவை என்ற கருத்தும் அப்போ இருந்திருக்கு. நடுக்கற்கள் மென்ஹிர்கள் அப்படிங்கிற நடுக்கற்கள் இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நடுகள் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ தொடங்கி இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இரும்பு கால மக்கள் வேளாண்மையை மேற்கொண்டாங்க, ஆடு மாடுகளையும் வளர்த்தாங்க. குழுக்கள் இப்போதும் சில குழுக்கள் வேட்டையாடி கொண்டு உணவு சேகரித்து கொண்டு இருந்தாங்க. திணையும் நெல்லும் பயிரிடப்பட்டது. இரும்பு காலத்தில் பாசன நிர்வாகமும் மேம்படுத்தப்பட்டுச்சு. பெருங்கற்கால இடங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரிலும் பழனிக்கு அருகே உள்ள பொருத்தலிலும் ஈமச் சின்னங்களுக்குள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஈமச் சின்னங்களுள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர்லேயும் பழனிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் இரும்பு கால சமூகமும் அரசியலும். இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள் ஆடு மாடு வளர்ப்போர், வேட்டையாடி உணவு சேகரிப்போர் ஆகியோராக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் கைவினை கலைஞர்கள், மட்பாண்டம் செய்பவர்கள், உலோக வேலை செய்பவர்களை வந்து கம்மியர்னு அழைக்கப்பட்டாங்க. தொழில் முறையாளர்களாக இருந்தாங்க. கம்மியர் அப்படின்னா யார்? உலோக வேலை செய்பவர்கள். ஒரு தலைவருக்கு கீழாக சமூகங்களாக தம்மை அமைத்து கொண்டது இந்த இரும்பு காலத்தில் தான். கால்நடைகளை கவர்வது போர்களுக்கு அத்துமீறல்களுக்கும் வழிவகுத்தது. இக்காலத்தில் தான் எல்லைகள் விரிவாக்கம் தொடங்கியது. எந்த காலத்துலனா இரும்பு காலத்தில். அப்புறம் மட்பாண்டங்கள், பானை வனைதல், தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கிறது. முக்கியமான சான்று மட்பாண்டங்கள் தான் சொல்கிறாங்க. இரும்பு கற்கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க. மட்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேமிப்பதற்கும் சாப்பிடுவதற்கு என பயன்படுத்தப்பட்டுச்சு. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்பட்டது. வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கும். இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும். இதெல்லாம் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. அடுத்தது இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. ஆரோவில், அதாவது புதுச்சேரி பகுதியில் ஈமச் சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம் கிடைச்சிருக்கு ஆரோவில். இந்த பொருட்களின் சிலவற்றை எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் முதலில் மனிதர்கள் சுமார் 2.1.5 மில்லியன் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில். பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படுது. இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருந்தாங்க. யாருன்னா இடைக்கற்கால மக்கள். வேளாண்மையில் இரும்பு கருவி பயன்படுத்தப்பட்டுச்சு. இரும்பு எந்த காலத்தில்? இரும்பு காலத்தில், அதாவது பெருங்கற்காலம் அப்படிங்கிற இரும்பு காலத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் இரும்பு பற்றியும் மட்பாண்டங்களை பற்றியும் தெரியல. இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் மேலும் பரவினாங்க. இவர்கள் பின்னால் வந்த சங்க காலத்திற்கு அடித்தளமிட்டது. சங்க காலத்திற்கு அடித்தளமிட்ட காலமே இரும்பு கற்காலம்தான். வீவர்ஸ், அடுத்த 9th இதே மாதிரி 9th சோசியல் புக்கில் சங்க காலம் பற்றியும் பார்த்துடலாம். நாளைக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிவிஷன் தான். நன்றி, வணக்கம்.